டூனட் ஆர் டோனட் ரெண்டு வகையாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கமாண்டை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேக்கரி ஒரு ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா டோனட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டோனட் சொல்லுவாங்க. இந்த ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைஸாக இருக்கும். அந்த ஷேப் பாருங்களேன், இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஷேப்ஸ் பார்த்தீங்களா ரவுண்டாக இருக்குது. இதில் இன்சைடில் ஒரு ஹோல் இருக்குது, அவுட் சைடில் ஒரு ரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இன்னர்லேயும் ஒரு ரவுண்டு, அவுட்டர்லேயும் ஒரு ரவுண்டு. ஸோ இந்த ஷேப் பேர் தான் டோனட் சொல்லுவோம். இது அப்படியே கிராஸ் செக்ஷன் இதை பாதியில் வெட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த டோனட்டை பாதியாக கட் பண்ணியிருக்கு. இந்த ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு இன்னர் டயமீட்டர் ஒன்று இருக்கும், அவுட்டர் டயமீட்டர் ஒன்று இருக்கும். இதை தான் வந்து டோனட்டுன்ற ஃபுட்டில் சொல்கிறோம். அதே தான் இங்கே நம்ம என்ன பண்ணோம், வரைய போகிறோம். நம்ம இதுக்கு என்ன தேவை அப்படின்னா 2 டயமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு பார்க்குறது எப்படின்னாக்கா ஒரு சர்க்கிள். இப்போ நான் வந்து இன்சைட் டயமீட்டர் வந்து ஒரு 25 கொடுக்குறேன், ஜூம் எக்ஸ்டெண்டு. அதே சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அவுட் சைட் டயமீட்டர் வந்து ஒரு 30 கொடுக்குறாங்க. இப்போ இதை நான் இதை டோனட் சொன்னால் யாருக்கும் புரியாது. திரும்ப ஒன்ஸ் அகெயின் 25 சர்க்கிள் என்ன பண்ணுறேன், 25 அவுட் சைடு வந்து ஒரு 45 கொடுக்குறேங்க. பார்க்குறதுக்கு அதோட கிராஸ் செக்ஷன் மாதிரி தெரியுது. இதை டோனட் சொல்லலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம்னாக்கா இது ஒரு வாஷர் சொல்லலாம், ஒரு பைப்போட கிராஸ் செக்ஷன் சொல்லலாம், ஒரு டியூபை வெட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இன்னொரு கிளாரிட்டி இருக்காது. என்னென்னா இந்த இடத்துல வந்து ஹோல் இருக்கா, இல்லை இந்த இடத்துல ஹோல் இருக்கா, அதாவது இந்த இடத்துல வந்து மெட்டீரியல் இருக்கா, இல்லை இந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவோம், ஹேட்ச் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹேட்சில் போயிட்டு ஏதோ ஒரு பேட்டர்ன் எடுத்துக்குவோம், அங்கே போய் ஃபில் பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் ஃபில் பண்ணுறேன், இப்போ வியூ பாருங்கள். ஓகே, எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்குறது எப்படி தெரியுது, இப்போ வந்து ஒரு டியூபையோ ஒரு பைப்போ கட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுனாக்கா மல்டிபிளாக நம்ம வந்து பல இடத்துல யூஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து டோனட் கிடையாது. டோனட் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணியிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த ஹேட்சை நான் டெலீட் பண்ணிட்டா எப்போ இருக்குது பாருங்கள், இந்த சர்க்கிள் தனியாக இருக்குது, இந்த சர்க்கிள் தனியாக இருக்குது. ஆனால் இந்த டோனட்டோட ஷேப் என்ன இருக்குன்னாக்கா உங்களுக்கு 2 சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணி ப்ளஸ் உள்ளே வந்து கலர் ஃபில்லாக இருக்கும், ஷேடாக இருக்கும். அதுதான் வந்து டோனட்டுங்கிறது. பாருங்கள், டிஓ ஷார்ட்கட் கொடுத்தா போதும். ஸ்பெசிஃபிக் இன்சைட் டயமீட்டர் கேட்குது. இன்சைட் டயமீட்டர் 25, அவுட் சைட் டயமீட்டர் 35. 45 கொடுத்தோமா அதை அப்படியே வச்சுக்கோம். பாருங்கள், ஸோ இங்கே வந்து டயமீட்டர் நம்ம முன்னாடி சர்க்கிள் கொடுத்த ரேடியஸு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். கிடச்சிதா? இப்போ எத்தனை தடவைனா நீங்கள் கிளிக் பண்ணாலும் வரும், எஸ்கேப் பண்ணுற வரைக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், கமாண்ட் கொடுத்தோன்னே அந்த ஷேப் வந்துச்சு வித் ஃபில்டு. பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த கிரிப்பை பிடிச்சா ஷேப் மாறுது பாருங்கள். உள்ளுக்குள்ளே அந்த ஒயிட்டு ஃபில்லாக இருக்குது. புரியுதுங்களா? பாருங்கள், சென்டர் பாயிண்ட் காட்டல. இங்கே எப்படி இருக்குது, சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குது, 2 தனித்தனியாக இருக்குது, செப்பரேட்டட். இது ஹேட்ச் பண்ணல, இது வந்து கலர் ஃபில்லாக இருக்குது. இதுதான் இந்த டோனட்டோட ஷேப்பு. இதுக்கு நீங்கள் டயமீட்டர் வேரி பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஓ டோனட் பண்ணுறேன், இன்னர் டயமீட்டர் ஒரு 10, அவுட்டர் டயமீட்டர் ஒரு 12ன்னு கொடுக்குறேன், ரொம்ப மெல்லிஸாக கொடுக்குறேன். அடுத்தது இன்சைட் டயமீட்டர் ஒரு 50, அவுட் சைட் டயமீட்டர் வந்து 60. இன்சைட் டயமீட்டர் வந்து ஒரு 10, அவுட் சைட் டயமீட்டர் வந்து 60. இப்போ இன்சைட் டயமீட்டர் 0 கொடுக்கலாம். இன்சைட் டயமீட்டர் 0, அவுட் சைட் டயமீட்டர் ஒரு 25. இன்சைட் டயமீட்டர் 0, அவுட் சைட் டயமீட்டர் ஒரு 5 கொடுக்குறேன். நான் பார்க்கறதுக்கு ஒரு டாட் புள்ளி மாதிரி இருப்பாங்க. இது மாதிரி வேரியஸ் டயமீட்டர்ஸ் கொடுத்து நம்ம எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலரில் ஃபில்லாக இருக்குல்ல, இந்த ஃபில்லை ஆஃப் பண்ணி பார்க்குறேன். கமாண்ட் நேம் வந்து FILL அப்படின்னு ஒரு கமாண்டு. ஃபில்லு இப்போ ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணோடனே மறைஞ்சிடாது, ஸ்க்ரீனில் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்கு நமக்கு கமாண்ட் ஆல்ரெடி தெரியும், ரீஜன் RE கொடுத்தா போதும். ரெஃப்ரெஷ் ஆச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன், இந்த கனெக்ஷன் இருக்குதுன்றது தெரியுதா? ஜூம் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த ஷேப்பை மாற்றினாலும் அந்த கண்டினியூட்டி பிரேக் ஆகாது. ஜூம் எக்ஸ்டெண்ட் இது எங்கேயாவது மார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர்ன்ற கமாண்ட் கொடுத்து இதெல்லாம் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், மாறிடுச்சு, ப்ராப்பர்ட்டியே மாறி போச்சு.
சர்க்கிள் கூட கிடையாது, இது ஒரு ஆர்க்கா மாறிடுச்சு பாருங்க. இது ஒரு தனி செமி சர்க்கிள், அதாவது ஆர்க்குன்னு சொல்லுவோம்ல, ஆர்க்கா மாறிடுச்சு, தனி ஆர்க்கா மாறிடுச்சு. திரும்ப நீங்கள் சேர்க்க முடியாது, அன்டூ பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், தனித்தனியாக மாறிடுச்சு பாருங்க. 1 செகண்ட் ஃபில்லு ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிவிட்டு ரீஜன் பண்ணணும், ஆர்இ ரெஃப்ரெஷ். ஸோ இதுதான் டோனட்டுன்னு சொல்லக்கூடியது. டோனட்டு இது எங்கேயாவது சின்ன சின்ன மார்க்ஸு, இப்போ கிராஃப் வரைகிறீங்க, கிராஃபில் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், இல்லை சிவில் ட்ராயிங்ஸ் வரைகிறீங்க, எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 கனெக்ஷன் டச் பண்ணுற மாதிரி பாருங்களேன். டோனட்டு இன்சைட் டைமெட்ரி 0, அவுட் சைட் டைமெட்ரி எனக்கு தெரியல, அதனால் என்ன பண்ணுறேன், நானே மேனுவலாக கிளிக் பண்ணிக்கிறேன். நான் டோனட் ஸோ இது மாதிரி கனெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டோனட்டு. இதில் வந்து ஃபில் பார்த்துருக்கோம், அப்புறம் ரீஜன் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த 3 கமெண்ட் பார்த்துருக்கோம்.